ஐடி இன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன் டாபிக் என்னென்னா ப்ரிசிஷன் ஃபார்மிங்கில் வந்து ஆக்சுவலி நான் வந்து எல்லா யூனிட்லேயும் ஒரு 3 கொஷின் மேக்ஸிமமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெட் கலர், செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ப்ளூ கலர். அப்புறம் வந்து மீதி விட்டுருக்கத்தெல்லாம் படிக்காத போகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு 2 மார்க் ரேஞ்சுக்காவது நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்னில் வந்து ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அப்புறம் ஈல்டு மேப்பிங் சிஸ்டம், கிராப் ப்ரொடக்ஷன் மாடலிங். ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கிரவுண்ட் பேஸ் சென்சார், அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆக்சுவலி இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு % கம்மியாக வருது, அவ்வளோதான். அப்புறம் இந்த பிளாக் கலரில் இருக்கிறத 2 மார்க் ரேஞ்சுக்காவது படிச்சுட்டு போகணும். நீங்கள் அப்படி கேட்டாங்கன்னா என்னன்னாவது எழுத தெரியணும். ஓகேவா? தவறி 13 மார்க் 15 மார்க்கில் கூட இதெல்லாம் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 2 என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் வந்து 3 இம்பார்ட்டன்ட்: சிமுலேஷன் ஆஃப் CO2 கன்சப்ஷன் இன் க்ரீன் ஹவுஸ், ஆன்லைன் மெஷர்மெண்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோத் இன் க்ரீன் ஹவுஸ், மாடல்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் இன் ஹார்டிகல்ச்சர். ஆக்சுவலி இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். CO2னா கார்பன் டை ஆக்சைடை பற்றி எழுதணும், க்ரீன் ஹவுஸில் என்னன்ட்டு, அதுதான் இது. ஆன்லைன் மெஷர்மெண்ட் ஆஃப் பிளான்ட் க்ரோத் இன் க்ரீன் ஹவுஸ்னால் க்ரீன் ஹவுஸில் நடக்கிற அதை பற்றி க்ரீன் ஹவுஸ் பற்றி எழுதுகிற மாதிரி வரும் அது. அடுத்தது வந்து ஆர்டிகல்ச்சர்னால் என்ன, இந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ப்ரொடக்ஷன் மாடலை பற்றி எழுதுகிற மாதிரி வரும். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற 2ம் நீங்கள் சும்மாவது பார்த்துட்டு போகணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம் அண்டு மேனேஜ்மெண்ட். இதில் வந்து என்னென்னா அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மெண்ட்டை பற்றி எழுதுகிற மாதிரி தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே இருக்கும். எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட் ஷெடியூலிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். அது வந்து நீங்கள் அதில் வந்து ஒரு கொஷின் வரும், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் புரிஞ்சு படித்தாலும் ஓகே தான். அது வந்து அவங்களா ஒரு கொஷின் கொடுத்தாலும் நீங்கள் அந்த சம் ட்ரை பண்ணணும், இல்லை நீங்களே எக்ஸாம்பிளுக்கு ஒன்று எழுதிட்டு போயிடணும். அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிமைசிங் த யூஸ் ஆஃப் ரிசோர்ஸ், அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் 2 மார்க் ரேஞ்சுக்காவது. அந்த அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் மேனேஜரல் ஓவர்வியூ, அக்ரிகல்ச்சரை எப்படி மேனேஜ் பண்ணோம் அதுதான் அந்த ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்தது வந்து யூனிட் 4 வந்து வெதர் ப்ரிடிக்ஷன் மாடல், ஃபுல்லாகவே வெதரை பற்றி வரும். வெதரை எப்படிலாம் ப்ரிடிக்ட் பண்ணி இப்போ எந்தெந்த பிளான்ட்லாம் பிளான் பண்ணலாம், எப்படிலாம் ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இது ஃபுல்லாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிளைமேட்டிக் வேரியபிலிட்டி அண்ட் சீசனல் ஃபார்காஸ்டிங், குளோபல் கிளைமேட்டிக் மாடல்ஸ் அண்ட் தர் பொட்டன்ஷியல் சீசனல் கிளைமேட்டிக் ஃபார்காஸ்டிங், ஜென்ரல் சிஸ்டம் அப்ரோச்சஸ் டு அப்ளையிங் சீசனல் கிளைமேட்டிக் ஃபார்காஸ்டிங். இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த அண்ட் ப்ரிடிக்டிங் வேர்ல்டு கிளைமேட்டிக் சிஸ்டம் 2 மார்க்கில் கேட்டால் எழுதுகிற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 இ கவர்னன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம். இந்த மீஷோ, அமேசான் அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ், இ காமர்ஸ் பற்றி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். அதை பற்றி எழுதுகிற மாதிரி தான் இது அக்ரிகல்ச்சர் சிஸ்டத்தில். இதில் வந்து இ காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் வந்து ரொம்ப படிச்சுக்கணும் இது. அடுத்தது வந்து டெக்னாலஜி என்ஹான்ஸ்மெண்ட் லேர்னிங் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷனும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி, இதை நீங்கள் ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு போயிடுங்க, என்னென்ன டெவலப்மெண்ட் நடக்குது ரூரல். அப்புறம் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி பற்றி நீங்களே ஒரு கதை மாதிரி நீங்கள் சும்மா படிச்சுட்டு போய் நீங்களே எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் மீதி இருக்கிறதுலாம் 2 மார்க் ரேஞ்ச். That's all guys. All the best for your exam.